ஹாய்ங்க, எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு பைப் கிளீனர் வச்சு லேவெண்டர் ஃப்ளவர் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் வந்துட்டு லேவெண்டர் ஃப்ளவர் ப்ளஸ் ஒன் டைப் ஆஃப் லீஃப். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது லேவெண்டர் ஃப்ளவர் செய்கிறதுக்கு ஒரு ஸ்டிக்குங்க. இதுலேயே நம்ம வந்துட்டு சுற்றிக்கலாம். அடுத்தது இதில் நம்ம ஒட்டிக்கவும் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பைப் கிளீனர் தேவை. க்ரீன் கலரில் ஒரு பைப் கிளீனர் தேவை லீஃப் வைக்கிறதுக்காக. லீஃபும் ஒரு டைப் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு லேவெண்டர் ஃப்ளவரோட. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் டேப்பு இந்த ஸ்டிக்கில் சுற்றுறதுக்காக. சரிங்களா? இப்போது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இப்போது இந்த ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஸ்டிக் எடுத்துகிட்டு ஒரு பைப் கிளீனர் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு, தெரியுதுங்களா? இப்போது இது ஃபுல்லாக நம்ம சுற்றிக்கிட்டே வரணும். நெருக்கமாக சுற்றிக்கலாங்க. இப்போ நான் சுற்றுற மாதிரியே நீங்களும் சுற்றிக்கிட்டே வாங்க. இதே மாதிரி நீங்களும் நெருக்கமாக சுற்றிக்கிட்டே வாங்க. சுற்றிட்டே வந்ததுக்கப்புறம் லைட்டாக டைட் கொடுத்துட்டு இந்த அளவுக்கு சுற்றிட்டேங்க. பார்த்துக்கோங்க. இப்போது நான் வந்துட்டு இந்த ஸ்டிக்கிலேருந்து எடுத்துக்க போகிறேன். லைட்டாக எல்லாமே ட்விஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். லைட்டாக மட்டும் நீங்கள் இந்த மாதிரி இழுங்க. சரிங்களா? அதே மாதிரி இதையும் சுற்றிக்கோங்க. இதை சுற்றிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மாதிரி இன்னொன்றையும் நான் செஞ்சுட்டு ஒரே மாதிரி லென்த்தில் நான் இழுத்துக்கிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் இழுத்துக்கோங்க. மாதிரி ரெண்டையும் இழுத்து வச்சுட்டேங்க. நீங்கள் வந்துட்டு ரெண்டையுமே ரோல் பண்ணிவிட்டு ரெண்டையுமே பிடிச்சி கூட இழுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி சரி பாதியாக மடக்கிக்கலாம். ஒன்று எடுத்து இன்னொன்று எடுத்து சரி பாதியை மடக்கிட்டு இதுக்குள்ளே விட்டு ஒரு ட்விஸ்ட். சரிங்களா? உள்ளே விட்டு இப்படி நீங்கள் எப்படி மடக்குறீங்களோ அதை வந்துட்டு அப்படியே நிற்கும். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி கீழே கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? கீழே கொண்டுட்டு வந்துட்டு ஒன்றை மட்டும் எடுத்து இப்படி நல்லா சுற்றிக்கோங்க. எதுவுமே பிரிஞ்சிடாமல் இருக்கிற மாதிரி சுற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட லேவெண்டர் ஃப்ளவர் ரெடி. இந்த இடத்துல லைட்டாக இப்படி நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு லேவெண்டர் ஃப்ளவர். ரொம்ப ஈஸியானது. சரிங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ஃப்ளவர் செஞ்சுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வந்துட்டு ரெண்டையுமே பிடிச்சி ஒன்று ஓல் இழுக்கிறேன். இப்போவும் ஒரே மாதிரி வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போது மறுபடியும் அதை சொல்லி காமிக்கிறேன். ரெண்டாக மடக்கிக்கோங்க. மறுபடியும் இன்னொன்றையும் ரெண்டாக மடக்கி சென்டர் பார்த்து நம்ம உள்ளே விட்டுக்கலாம். உள்ளே விட்டுட்டு ஒரு ட்விஸ்ட் 2 டைம் ட்விஸ்ட் பண்ணோம்னா போதும். அதுக்கப்புறமா இதை அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து நாளையும் ஒன்று சேர்த்தி ஒன்று எடுத்து நல்லா இப்படி மீதி இருக்கிற 3ஐயும் சேர்த்தி நம்ம கட்டணும். ட்விஸ்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அழகான 2 லேவெண்டர் ஃப்ளவர் வந்துட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போது இதை க்ளூகன் வச்சு எப்படி ஒட்டலாம், இந்த ஸ்டிக்கில் எப்படி ஒட்டலாம் அப்படின்றத பார்க்கலாங்களா? இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம லீவ் செஞ்சிடலாம். இப்போ வந்துட்டு லீவ் செய்கிறதுக்கு நான் க்ரீன் கலர் பைப் கிளீனர் எடுத்துக்கிட்டேன். வந்துட்டு இந்த க்ரீன் கலர் பைப் கிளீனரை நான் 2ஆக மடக்கி சென்டரில் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி இதை வந்துட்டு அப்படியே ஒரே இப்படி சிங்கிள் லீஃபாக இப்படி மடக்கி விட்டுட்டு இப்படி மடக்கி விட்டீங்க அப்படின்னா அப்படியே நின்றுக்கும். கீழே இதை ட்விஸ்ட் பண்ணி விட்ருங்க. இது ரொம்ப சிம்பிளான லீஃப், பேசிக்கான லீஃபு. இன்னும் 2 லீஃப் மாடல் இருக்குது. அடுத்தடுத்ததில் நான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி இப்படி மடக்குறீங்களோ அதே மாதிரி நின்றுக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு பைப் கிளீனர் நீங்கள் அப்படியே கூட மடக்கலாம். நான் வந்துட்டு 2ஆக மடக்கிறேன். எனக்கு கிளாஸில் ஒரு பைப் கிளீனரை அப்படியே தான் மடக்கி சொல்லி கொடுத்தாங்க. கீழே இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு லீஃப் நீங்கள் எந்த மாதிரி மடக்கி விட்றீங்களோ உங்களுக்கு அதே மாதிரி லீஃப் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி க்ளூகனில் ஒட்டலாங்கிறத பார்க்கலாங்களா? முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விடணும். அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இந்த மாதிரி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதுமானது. லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி இந்த ஸ்டிக்கில் இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்க போகிறோம். ஒட்டணும் அப்படின்னா
ஒட்டி லீஃப் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு லாவெண்டர் ஃப்ளார் ரெடி. லைட்டாக ட்விஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க, நான் அதை மட்டும் சொல்லலை. இப்போது க்ளூ கன் எடுத்தாச்சு. லைட்டாக இங்கேருந்து இது வரைக்கும் க்ளூ கன் போட்டுட்டு, இது போடும்போது ஃபேன் ஆஃப் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி ஒட்டி விடுங்க. மறுபடியும் இங்கே அப்ளை பண்ணிவிட்டு, இல்லைன்னா அந்த ஃப்ளாரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஃப்ளாரையும் ஒட்டி 1 செகண்ட் பிடிச்சிங்கன்னா போதும். கையில் சூடு பற்றாமல் பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ளார் வந்துட்டு அப்படியே ஒட்டிடும். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ளார் ஒட்டியாச்சு. இப்போது இந்த க்ரீன் கலர் டேப்பை நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு லைட்டாக கம்மு போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் லைட்டாக க்ளூ கன்னே வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் லைட்டாக கம் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிக்கு ஃபுல்லாக ஸ்டெம்மு மாதிரி நம்மளுக்கு இருக்கணும் இல்லைங்களா? அதனால் இந்த நம்ம க்ரீன் கலர் டேப்பை நம்ம ஒட்டிக்கலாம். க்ரீன் கலர் டேப்பை சுற்றிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் லீஃபை வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம லீஃப் வச்சு சுற்றிக்கலாம். கொஞ்சம் அந்த இடத்துல வந்துட்டு கெட்டியாக சுற்றி விட்ருங்க. லீஃப் வந்துட்டு நம்ம சுற்றுறதுல தான் நிற்கும். அடுத்தது இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளி சுற்றுறது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்காக சுற்றிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்த ஒரு லீஃப் வந்துட்டு நான் இந்த இடத்துலையே வச்சு விட்றேன். நான் வந்துட்டு பைப் கிளீனரை 2ஆக கட் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரே பைப் கிளீனர் கூட வைக்கலாம். லீஃப் பெரிய லீஃபாக கிடைக்கும். நான் 2ஆக கட் பண்ணதுனால சின்ன லீஃபாக கிடச்சிருக்கு. அந்த லீஃப் வந்துட்டு நகன்றாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 டைம்ஸ் அங்கே வந்துட்டு க்ரீன் டேப் போட்டோம் அப்படின்னா நகராது. இது வரைக்கும் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஒட்டிக்கும். என்கிட்ட இப்போ ஃபெவிகால் இல்லை. நான் க்ளூ கன்னையே லைட்டாக போட்டு நான் ஒட்டிக்கிறேன். இதுலேயே லைட்டாக பசை இருக்கும், பட் அதில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாது. அந்த க்ரீன் கலர் டேப்பில் இருக்கிறது நம்ம லைட்டாக போட்டு ஒட்டிக்கணும். இதுக்கெலாம் வந்துட்டு க்ளூ கன் போட்டிங்கனாவே போதும். கொஞ்சம் லைட்டாக போட்டு அப்படி அமுத்தி விட்டோம் அப்படின்னாவே போதும். இந்த மாதிரி நான் க்ளூ கன்னையே போட்டு அமுத்திட்டேன். நீங்கள் வந்துட்டு ஃபெவிகால் கூட போட்டுக்கலாம். இப்போது இந்த லாவெண்டர் ஃப்ளார் வந்துட்டு நான் ஒன்று மட்டும் நான் உங்கள்கிட்ட செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஒரு பஞ்சாக ரெடி பண்ணி நீங்கள் வந்துட்டு பொக்கே கூட செய்யலாம். சரிங்களா? இப்போது இந்த லாவெண்டர் ஃப்ளார் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன ஃப்ளார் செய்யலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ளாரையும் ஃபோட்டோ எடுத்து என்னோடய இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நானும் ஆர்வமாக இருக்கேன் பார்க்குறதுக்காக. உங்களுக்கு ஒரு வேளை இந்த வீடியோ யூஸ் ஆகலை அப்படின்னாலும் உங்களோட ஃப்ரெண்டு யாராவது ஆர்வமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.